ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி பெருமாளை கார் ஜீப் பஸ் மூலமாக மலை ஏறி போய் தரிசனம் செய்கிறத விட நடந்து போய் தரிசனம் செய்கிறப்போ மனநிறைவும் திருப்தியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கிடைக்குது. உங்களுக்கும் அப்படி தோணுதான்ட்டு ஷேர் பண்ணுங்கள். நடந்து போகிற பாதைகள் அடிவாரத்துலேருந்து திருமலாக்கு ரீச் ஆகிறதுக்கு 2 இருக்குது. ஒன்று ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை, இன்னொன்று அலிப்பிரிமெட்டு நடைபாதை. இந்த 2 நடைபாதைகள் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து ஒரு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், ரொம்ப தூரம் மலையேற்றம் செய்ய முடியாத மாதிரி எனக்கும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓரளவுக்கு ஈஸியாக நடந்து போய் மலைக்கு ரீச் ஆகிறது எப்படிங்கிறது நான் நடந்து போன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இந்த வீடியோ இருக்கும். ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் முக்கியமானது தெரிஞ்சுக்கலாம். நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட்டோ இல்லை டோக்கனோ இருக்கணுமா அவசியமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம நடந்து போகலாம். அடுத்து திவ்யதர்ஷன் டோக்கன் இப்போ கொடுக்குறாங்களா அப்படின்னா அலிப்பிரி நடைபாதையில் கோவிட்லேருந்தே கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்லேயும் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது கூட இப்போது தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த டோக்கன் கொடுக்குற கவுண்டரை பூதேவி காம்ப்ளெக்ஸ் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்குது, அங்கே மாற்றிட்டாங்க. நடந்து போகிற வழிகளில் தற்சமயம் 2 நடைபாதைகளையுமே டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்ரீவாரிமெட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நம்ம வாங்கிக்கலாம். நாள் சாயந்தரம் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி மறுநாளைக்கு உண்டான டோக்கன் கொடுக்குறாங்க. ஆதாரோட க்யூவில் நின்று வாங்கிக்கணும். ஒரு 2-3 மணி போல் அங்கே இருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஷியோராக டோக்கன் கிடைக்கும். வாங்கிட்டு மறுநாள் காலையில் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த திவ்யதர்ஷன் டோக்கனுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது க்யூ லைன் இருக்கா அப்படின்னா ஆக்சுவலாக கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு நம்ம அலிப்பிரி வழியாகவும் போகலாம், ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவும் போகலாம், கார் ஜீப் பஸ் மூலமாகவும் போகலாம். அதுக்கு எந்த ரூலும் கிடையாது. மலைக்கு போனோன்னா ஏடிஜிஹெச் சர்க்கிளில் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குறது மறுநாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக மட்டும்தான் நடந்து போகணும். 1200வது படிக்கிட்ட மறக்காமல் ஸ்கேன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஏடிஜிஹெச் சர்க்கிள்னு இருக்கும், அங்கே ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கினவங்களும் இந்த திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்கினவங்களும் சேர்ந்து நம்ம ஒரே க்யூவில் ஜாயின் பண்ணி சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. அடுத்து இந்த திவ்யதர்ஷன் டோக்கன் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறதா இருக்கட்டும், 2ல் நீங்கள் எது ஒரு தடவை வாங்கினாலும் மறுபடியும் வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. இந்த டோக்கன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆதாரோட க்யூவில் நின்று வாங்கிக்கணும். பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் ஸ்ரீவாரிமெட்டுக்கு உண்டான திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயும் கொடுக்குறாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் மட்டும் 3 இடங்களில் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமெட்டோட திவ்யதர்ஷன் டோக்கன் மட்டும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இது பொதுவான தகவல்கள். இப்போது அலிப்பிரி நடைபாதைக்கும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அலிப்பிரி நடைபாதைங்கிறது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. காலையில் 5 மணிலேருந்து என்டர் ஆகிறதுக்கு அனுமதிப்பாங்க. நைட்டு 9-9:30யோட உள்ளே என்டர் ஆகிறது ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அதில் 12 வயசுக்கு கீழே குழந்தைங்க வச்சுருக்கோங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் அனுமதி. அதுக்கு மேலே கூட பெரியவங்களாக இருந்தாலும் குரூப்பாக போகிறதுக்கு தான் இப்போதைக்கு அனுமதிக்கிறாங்க. அலிப்பிரி நடைபாதையோட டைமிங்ஸ், அடிவாரத்துலேயே நம்ம லக்கேஜ் கொடுத்துக்கலாம், செப்பல் போட்டுட்டு நடக்கக்கூடாது. ஸோ நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தம் 9 கிலோமீட்டர். படிகள்லாம் காளிகோபுரம் வரைக்கும் வரும், ஒரு 2000 படி போல். அதுக்கப்புறம் நடந்து போகிற மாதிரி இருக்கும், படி நடந்து போகிற பாதைன்னு சொல்லிட்டு மாற்றி வரும். மொத்தம் 3550 படிகள் இருக்குது. நடந்து போகிறப்போ மலைகள், இயற்கை, அந்த எழில் நம்ம பார்க்கலாம். படிகள் வரும், சுவாமிகள் இருப்பாங்க, கடைகள் இருக்கும். கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போவோம், படி வரும், மெயின் ரோட்டில் போவோம், அந்த மாதிரி மாற்றி வரும். அலிப்பிரி நடைபாதையில் போகிறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நடந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 மணி நேரம் பொதுவாக ஆகும். சின்ன பசங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க அப்படின்னா 3 மணி நேரத்தில் நடக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. லக்கேஜ் நம்ம நடந்து மேலே ஏற போகிறப்போ கீழே அடிவாரத்தில் கொடுத்துக்கலாம், மேலே ரீச் ஆகிறப்போ அங்கே டெலிவரி கவுண்டரில் போய் வாங்கிக்கலாம். இதே நீங்கள் நடந்தே கீழேயும் வர போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ லக்கேஜ் வாங்கிக்க மாட்டாங்க. நம்ம தூக்கிட்டு தான் அந்த லக்கேஜை எடுத்துக்கிட்டு தான் நம்ம நடந்து வரணும். 2 நடைபாதையிலுமே அப்படி தான். தங்குறதுக்கு உண்டான இடம் அலிப்பிரி நடைபாதை கிட்ட அப்படின்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் கிடையாது.
லக்கேஜ் கவுண்டர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு காமன் ஹால் இருக்குது. அப்படி இல்லைன்னா கிட்ட ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லையோ விஷ்ணு நிவாஸ்லையோ நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தங்கணும் அப்படின்னா ரூம் எடுக்காமல். அடுத்து ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. காலையில் 5:30 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒருக்க ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது, 40 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற பஸ்ஸும் இருக்குது. நடைபாதை நேரம்னு பார்த்தா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. 12 வயசுக்கு கீழே குழந்தைங்க வச்சுருக்கோம் அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. 2388 படிகள் மட்டுமே இருக்கக்கூடியது. கிலோமீட்டரில் பார்த்தா 2.1 கிலோமீட்டர் வரும் மொத்தமாக. ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட முன்னாடியே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ரைட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது லக்கேஜ் கவுண்டர். அதுக்கு முன்னாடி பாத்ரூம் இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது, ஒரு காமன் ஹாலும் இருக்குது, கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அடிவாரத்தில் மட்டும்தான் கடைகள் இருக்குது. ஸோ அந்த இடத்த தாண்டி போகிறோம் அப்படின்னா பெருமாள் சன்னதி வரும். அங்கே சேவிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சோன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு படிகள் தான் இருக்கும், கவர்டாக தான் இருக்குது. ஸோ மழை பற்றி ஒரு பண்ணிக்க வேண்டாம். மழை பெஞ்சால் கூட செப்பல் போட்டுக்கூடாது. மற்றபடி பேக் உங்களுக்கு வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனா நம்ம எடுத்துக்கிட்டும் போகலாம். இதுதான் தங்குறதுக்கு உண்டான இடம். காமன் ஹால் மாதிரி இருக்கும் போல். உள்ளே போய் பார்க்கல, ஜஸ்ட்டு வெளியில் மட்டும்தான் பார்த்தேன். மெடிக்கல் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அடிவாரத்தில் இருக்குது, இன்பிட்வீன் வராது. ஆனால் அலிப்பிரியில் உங்களுக்கு காளி கோபுரத்தில் கிட்ட கூட ஒரு டிஸ்பென்சரி இருக்கும். கடை கூட இங்கே இருக்கிறது மட்டும்தான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல இந்த மானு ஒரு ட்ரிங்க் இருக்கும்ல, மாசா மாதிரி, மாசா கூட கிடையாது, அது மானு போட்டிருக்கு, அது இருக்குது. 2000 படிக்கிட்ட போகிறப்போ தயிர் மோர் விற்கிறாங்க. தயிர் கிடையாது, மோர் விற்கிறாங்க. மற்றபடி பெருசாக ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறப்போ கடைகள் இருக்காது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கி வச்சுக்கலாம். குழந்தைங்கள அழைச்சிட்டு போகிறீங்கன்னா கூட எது வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதாவது சாப்பிட்றதுக்கு மெடிசன்ஸ் அந்த மாதிரி பேக் வேணும்னா எடுத்துக்கிட்டு போகலாம், கொடுத்துட்டும் போகலாம் நீங்கள். அடுத்து 2 நடைபாதைகளில் எது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நடந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த்தை டாக்டர்கிட்ட காமிச்சிக்கிறது பெஸ்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா, எனக்கு ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மி. ரொம்ப நேரம் நின்று சமைச்சாலே எனக்கு கால்லாம் அப்படியே கொஞ்சம் ஷிவரிங் ஆகும். ட்ரெக்கிங் போகிறப்பயுமே டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு தனியாக போகாதீங்க, லாங் ட்ரெக்கிங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்ட்டு. 6, 7 மிஞ்சி போனால் 8 ஏறும். நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளட்டு ஏறுறதுக்காக சாப்பிட்டா. எனக்கு அந்த இஷ்யூ இருக்குது. உங்களுக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூ இருக்குது அந்த மாதிரி அப்படின்னா பார்த்துக்கோங்க, டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் ஏறிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 750 படி ஈஸியாகவே ஏறிடலாம். அதுக்கப்புறம் கூட கஷ்டமாக இருக்கிறதுல கூட பார்த்திங்கன்னா நான்லாம் 50 படிக்கு உட்காந்து தான் போனேன். 2 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், 2388 படிகள். நான் ஏறுறதுக்கு 2.25 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 3 மணி நேரம் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஈஸியாக இருக்கிற படியெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற படியெல்லாம் ஏறிடலாம். சில படிகள்லாம் செங்குத்தாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் அட்டை ஸ்ட்ரெச்சு ஒரேடியாக ஏறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏறுறது பெஸ்ட்டு. ஒரு 50 படிக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு ஏறுறது பெஸ்ட். ஸ்ரீவாரிமெட்டில் இப்போது திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. இப்போ சொன்ன மாதிரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் நம்ம முத நாள் வாங்கிட்டு நடந்து போகிறப்போ இப்போ நீங்கள் பார்க்குறது 1200வது படிக்கிட்டேயே உங்களுக்கு இந்த கவுண்டர் இருக்கும். 6 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் அங்கே ஸ்டாஃப் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல உங்கள் டோக்கனை, அதாவது திவ்யதர்ஷன் டோக்கனை பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கினது இங்கே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் க்யூவில் ஜாயின் பண்ணி நம்ம டோக்கனை மறுபடியும் ஸ்கேன் பண்ணுவாங்க, நம்மளை அப்போ தான் அனுமதிப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல தான் 1200வது படிக்கிட்ட டோக்கனை நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும் மறக்காமல். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிகளுக்கு நடுவுலையே குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்குறாங்க. அதுவே பெரிய திருப்தியாக இருந்தது. ஏன்னா கடை எதுவும் இல்லையா, நாங்கள் எதுவும் எடுத்துக்கிட்டும் போகல. குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது குடிக்கிறது. அடுத்தது பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, மற்றபடி கடை எதுவும் கிடையாது. ஸோ ஸ்ரீவாரிமெட்டு திவ்யதர்ஷன் டோக்கன் இப்போ நீங்கள் பார்த்த இடத்துல 1200வது படிக்கிட்ட மறக்காமல் உங்கள் டோக்கனை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. மலை ஏறினோன்னே ஜஸ்ட்டு நம்ம க்ராஸ் பண்ணோன்னே லெஃப்ட் சைடில் தான் ஏடிஜிஹெச் சர்க்கிள் இருக்கும். அதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு திவ்யதர்ஷன் டோக்கன் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கு. க்யூவில் ஜாயின் பண்ணி நம்ம சுவாமி தர்ஷனம் பார்த்துடலாம்.
இப்போதைக்கு அன்றைக்கே டோக்கனை வாங்கிட்டு அன்றைக்கே பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மி தான். முதல் நாள் டோக்கன் வாங்கிட்டு மறுநாள் பார்க்குற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் ஒரு 2-3 மாதம் கழித்து பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ இருக்கிற சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கோங்க. டோக்கன் கொடுக்கறது இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை. ஓரளவுக்கு 1500 படிக்கிட்டெல்லாம் வர்றப்போ கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். 10 படியாக கூட உட்காந்து நம்ம போகலாம். நடக்கணுங்கிறது கூட கிடையாது. அப்படியே உட்காந்து நம்ம பாடியை லிஃப்ட் பண்ணி கூட படி ஏறிடலாம். ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்குது, நடந்தே போகணும், அலிப்பிரி வழியாக போக முடியலங்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், திருப்தியாகவும் இருக்கும். மலை ஏறி போகிறோங்கிற திருப்தி இருக்கும். அலிப்பிரி மலை வழியாக நடந்து போகிறப்போ உங்களுக்கு 7 மலைகளை கடந்து போவோம். பட் இது எப்படின்னா ஒரு மலையிலேயே ஷார்ட்கட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏறிடுற மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட இருந்தாலும் அந்த அனுபவம் நல்லாயிருக்கும். இதுவுமே சின்ன பசங்கன்னா 1.5 மணி நேரத்தில் கூட ஏறிடுறாங்க. எனக்கு முடியாது, நான் பொறுமையாக தான் ஏறினேன். எனக்கு 2.25 மணி நேரம் ஆச்சு. இன்னும் கூட நீங்கள் பொறுமையாக கூட ஏறலாம். சேர்ந்து வந்தோன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம பேசிக்கிட்டே அப்படியே நடந்து வர்றதுக்கு. ஏன்னா நடுவில் உங்களுக்கு மற்ற கோயில்களோ இல்லை இந்த பஸ்ஸு போகிற மாதிரி இடம்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே படியாக வரும். அது ஏறி முடித்தோன்னா ஒரு ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ அந்த மண்டபத்தில் கூட நிறைய சுவாமிகள் இருக்காங்க. உள்ளே அந்த காயின் போட்டு வேண்டிப்பாங்க. நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களும் கூட ட்ரை பண்ணுங்கள். ஏறி ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டீ ஷாப் இருக்குது, பாட்டில் ட்ரிங்க்ஸ் விற்கிற ஷாப் இருக்குது. இந்த கவின்ஸ் மில்க் மாதிரி அதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி கடைகள் இருக்கும் உங்களுக்கு ஏறி ரீச் ஆனதுக்கப்புறம். கொஞ்சம் அப்படியே இந்த இடத்துலேருந்து தாண்டி போனோம் அப்படின்னா ரைட் சைடில் லக்கேஜ் கவுண்டர், ஜலப்பிரசாதம் வரும். அதுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு லக்கேஜ் எடுக்கிற கவுண்டர் இருக்குது. ஆல்மோஸ்ட் 2 மணி நேரத்தில் ரீச் ஆகிடுதில்ல லக்கேஜ். நம்ம இங்கே வந்து லக்கேஜ் எடுத்துக்கலாம். நான் செப்பல் ஒரு கவரில் போட்டு என்னோடய பேக்லரே வச்சுக்கிட்டேன். இப்போ சாக்ஸ் கூட இருக்குது. டெம்பிள் சாக்ஸ்ன்னு விற்கிது. வெறும் காலில் நடக்க முடியாதவங்க அந்த சாக்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரீல்ஸில் ஆடு பார்த்தேன், எங்கே விற்கிதுன்னு தெரில. ஸோ மலைக்கு ரீச் ஆகிட்டோம், லக்கேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல மெயின் ரோடு வந்துடும். ஆப்போசிட்டில் சிஆர்ஓக்கு போகணுன்னா ரைட் சைடில் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸில் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் போயிடலாம். தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஏடிஜிஹெச் சர்க்கிள் இருக்கும். டோக்கன் தரிசனத்துக்கு உண்டானது. சும்மா ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் நடந்து போனாலே ஆப்போசிட் சைடில் ஏடிஜிஹெச் சர்க்கிள் வந்துடும். டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு கூட சில டைம் அதுலேருந்து விடுவாங்க. இல்லை அங்கேருந்து ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி கிருஷ்ணதேஜா சர்க்கிள் லெஃப்ட் சைடில் வரும். அங்கே கூட நீங்கள் இறங்கிக்கலாம். இல்லை அப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு. ஸோ இதுதான் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை. ஆக்சுவலாக மொபைலை தூக்கிட்டு என்னால் கேமரா எடுத்துக்கிட்டே நடக்க முடியல, அதனால தான் பெருசாக டீட்டெயிலாக எடுக்கல. இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாவோ இல்லை அலிப்பிரி மெட்டு வழியாவோ நடந்து போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எது உங்களுக்கு ஆக்சுவலாக எனக்கு அலிப்பிரி தான் ரொம்ப பிடிக்கும், பட் நடக்க முடிய மாட்டேங்குதுங்கிறதுக்காக நான் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அலிப்பிரி நடைபாதை, ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் போய் சேரும். நடந்து போகணுமேன்ட்டு பயமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப்பாக நடந்து போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். தேங்க்யூ.